தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இதுதான் பன்னீர்ப்பூ. இந்த பன்னீர்ப்பூ முன்னாடியே நான் யூடியூப் சேனலில் போட்டு விட்ருக்கேன். இந்த பூ வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது, சுகரை கட்டுப்படுத்தும். இந்த பூ வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு வாங்கி தந்தாங்க. நான் இது சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அதனால இந்த நம்பிக்கையில் உங்களுக்கும் இதை போட்டு காமிக்கிறேன். நான் யூடியூப்பில் போட்டு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் பார்க்கல, சரியாக யாருமே பார்க்கல. சரி, இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், அந்த பூவை நல்லா காய வச்சு இந்த வரைக்கும் கொஞ்சம் பூவை எடுத்து பவுடர் பண்ணியிருக்கேன். பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பவுடர் பண்ணி சாப்பிட்றோம், நைட்டில் ஊற வைக்க மறந்து போயிடுறேன்ட்டு. பவுடர் பண்ணலாம். இந்த 4 அளவுக்குள்ள பவுடர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எடுத்து காலையில் எந்திரிச்சு என்ன செய்யணும், இந்த பவுடரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து குடிச்சிட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். குடிச்சிட்டு நம்ம 1 மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் எதுவும் சாப்பிடணும். அது இது ரொம்ப கேட்குது, சுகரை கேட்குது. கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் இப்போ பூ கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாங்கி இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நைட்டு ஊற வச்சு சாப்பிட முடியலனாலும் ஜென்ஸுகளுக்கெல்லாம் ஊற வைக்க முடியாது. அதனால இது மாதிரி பவுடர் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. அரைச்சி இது மாதிரி ஒரு பாட்டிலில் கொட்டி மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இந்த ஐஸ்கிரீம் குச்சியாக போட்டுக்கோங்க. அதில் அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். இல்லாட்டி அளவு அதிகமாக போயிடும். அதிகமாக இல்லாமல் அந்த 4 பூ அளவுக்கு இந்த 4 பூ அளவுக்குள்ள தான் பவுடர் தான் நம்ம எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் தண்ணிக்குள்ள போட்டு ஆற்றி காலைல ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வெந்நீரில் குடிச்சிட்டு கூட நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். 1 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிட்லாம். இந்த சுகருக்கு இது ரொம்ப கேட்குது. கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த சுகர் உள்ளவங்களுக்கு உள்ள ஃப்ரெண்டுகளுக்கு தெரியப்படுத்துங்க. நான் ஏற்கனவே யூடியூப் சேனலில் போட்டு விட்ருக்கேன், யாருமே அதை சரியாக பார்க்கல. இப்போ 2வது பொடி பண்ணி நான் போட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி இது மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சம் பொடி போட்டு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு பொடியில் கொஞ்சம் எடுத்து போட்டு காலையில் கலக்கி குடிச்சிக்கோங்க. குடித்து சுகர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பாருங்கள். இது பரவாயில்லாமல் இருக்குது, சுகர் கொஞ்சம் கட்டுப்படுத்துது. அந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரிக்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் தெரியப்படுத்துங்க. சுகர் உலகமே பரவிருச்சு. அதனால் இது மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்களும் பார்த்துக்கிடுவோம். கண்டிப்பாக அது மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். தமிழ் வணக்கம்.